ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய ஜூன் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, அதுக்கு மேலே வந்து லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரேபிட் 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 சாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு தெரியும், நான் நிறைய சொல்லியிருக்கேன், நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் இங்கே இருப்பீங்க. ஸோ ரேபிட் 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 மறக்காமல் சாண்ட் பண்ணுங்கள். சாண்ட் பண்ணுறப்ப என்ன நினைக்கணும், இந்த ஹோல் மந்த்து நம்ம ரொம்ப நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகிறோம், நல்ல பண வரவு இருக்க போகுது, நல்ல ஹெல்த் இருக்க போகுது, நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க, நல்ல விஷயங்கள் தேடி உங்ககிட்ட வரப்போகுது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ரேபிட் 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 சாண்ட் பண்ணுங்கள். இங்கே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி வைங்க. அப்போ தான் மறக்காமல் 1 அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ 1111 இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நியூ ஸ்டார்ட்டை குறிக்கிறது, உங்களோட லைஃப்பில் புது விஷயங்கள் ஈர்க்கக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெட்டராக சேஞ்சஸ் பார்க்கக்கூடியது. நீங்கள் அடிக்கடி 1111 பார்த்துட்டு இருக்கீங்க, கண்ணில் படுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டான மீனிங் உங்களோட லைஃப்பில் கொடுத்துட்ருக்குன்றது அர்த்தம். ஸோ 1111 இந்த புது மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறனால ஏஞ்சல் நம்பர் 1111 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் 1 காலையில் சண்டே அன்னைக்கு, நாளான்னைக்கு சண்டே அன்னைக்கு விடிய காலையில் 4:30 AM பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் நம்மளோடது இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லைஃப்பில் ரொம்ப அழகான மாற்றங்கள் வரும். இப்போ அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது அதோட ஹீலிங் செஷன். ஏன்னா வந்து காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுறதே அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே தெளிவாக வந்து அட்டன் பண்ணுறதே அதுக்கே வந்து நமக்கு பிராப்தம் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து லாமா ஃபேரா ஹீலிங் செஷன். லாமா ஃபேரா ஹீலிங்ன்றது எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணுறது. எந்த விதமான லோ எனர்ஜிஸாக இருந்தாலும் சரி, பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய எல்லா விஷயத்தும் உங்களோட ஆரா கம்ப்ளீட் கிளென்ஸ் ஆகிறது, சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே மீட் பண்ணலாம். அங்கே எல்லாரும் சேர்ந்து ரேபிட் 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 சாண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மந்த்துக்கு உண்டான ரீடிங்காக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த மந்த்து எதுக்கும் நினச்சி பயமே வேண்டவே வேணாம். பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பயம் இல்லாமல் நீங்கள் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னாலே போதும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே உங்களை வந்து லோ பண்ணிடுது. அதே மாதிரி நீங்கள் சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஈகோஸ்டிக்காக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னாலே அந்த மாதிரி உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறவங்க, உங்களை வந்து ரூடாக ஏதாவது பிஹேவ் பண்ணுறவங்க, உங்ககிட்ட உங்களை வந்து திட்டுறவங்க, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து தானாக சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஸோ உங்களோட பயம் வந்து உங்களை விட்டு, நீங்கள் பயத்தை காட்டாதது வேற, பயப்படவே கூடாது நம்ம அப்படின்னு நினைக்கிறது வேற. ஸோ இங்கே பயமே வேண்டாம், நம்மக்கிட்ட வந்து நல்ல டிவைன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி பயத்தை தூக்கி போடுங்க. உங்களை யாரும் எதுக்கும் சீண்டவே முடியாது. இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட
லைஃப்பில் ஏதாவது வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க, ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதுக்குண்டான சாவி உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்குண்டான பண ஏற்பாடு உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதத்தில் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நினைக்கிறீங்களோ அவங்களுக்குண்டான லைஃப்பில் என்ன வந்து இப்போ இந்த மந்த் இந்த டார்கெட் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது. இப்போ மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு, மேரேஜ்க்கு உண்டான ஜாதகம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமையறதுக்கு, அந்த பாண்டிங், அந்த ஜாதகம் பார்த்து ஓகே அப்படின்னு இல்லாமல் இது ரொம்ப பிடிச்ச ஜாதகமாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் சில விஷயங்கள் வச்சுருந்துருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து தேவையில்லை, ரியாலிட்டி வேறு அப்படின்றது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த மந்த்து புரியும். ஸோ ரியாலிட்டிக்குள்ளே வர ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயத்தில் வந்து இது ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான், இது வந்து ரியலாக நடக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், அதனால நம்ம மாதிரி ரியாலிட்டிக்குள்ளே போய் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சில மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதை நோக்கி போகிறப்போ உங்களோட லைஃப்பில் வரக்கூடிய ரிசல்ட்டும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், உங்களுக்கு உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த மந்த் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப பேஷனேட்டாக எடுப்பீங்க. இதோட பெஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் விஷயம் இந்த விஷயத்தில் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்குது. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் நீங்கள் வந்து கேட்குற வேண்டுதல் நடக்கிறது, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருப்பாங்க, அந்த கடவுள் கோயிலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போயிட்டு வந்துட்டு அந்த கடவுளோட கோயிலிருந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, ஏதாவது ஃபோட்டோ கொடுக்கறது, இல்லை அந்த டாப்பிக்கை வந்து உங்ககிட்ட பேசுறது, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கறது, இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வந்து எப்போ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து டீப்பராக வேண்டியிருப்பீங்க. ஐயோ இது எனக்கு வேணும், நடக்கணும், என் லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப வேண்டியிருப்பீங்க. இது என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வந்து அதை விட்டு வந்திருப்பீங்க. அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே பாதையில் விட்டுட்டு போய் இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும். ரொம்ப வருஷம் முன்னாடினா அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப பிஃபோரில் நடந்த விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20-21 இயர்ஸ் அந்த டைம் பீரியடில். ஸோ இப்போ வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு அப்போ நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ ப்ராப்பராக உங்களுக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கும். சின்ன வயசில் உங்களுக்கு அந்த வயசில் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி பைக் எனக்கு வாங்கணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு இந்த பொசிஷனில் நான் இருக்கணும் என்னோட வேலையில் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அப்போ ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த டைம் பீரியடில் நடக்குது. அப்போ வேண்டுன உங்களோட வேண்டுதெல்லாம் இதுதான் ப்ராப்பராக அலைன் ஆகக்கூடிய டைம். நீங்கள் எப்போவோ பண்ணின விஷயத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க, அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கோங்க. லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்குது இந்த கிஃப்ட் த்ரூவா. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா என்ன நமக்கு மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நல்ல பண ரீதியான விஷயங்கள்ல சூப்பராக இருக்குது, நல்ல ப்ராஸ்பெரிட்டி அமையறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் பணம் வரணும், இவங்ககிட்ட இருந்து எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து பண வரவுக்கு நல்ல சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். உங்களோட செல்வ வளம் ரொம்ப பெட்டராக இருக்கும், உங்களோட சேவிங்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து பணம் எங்கே என்ன ஆன் டைமுக்கு கொடுக்கலன்ட்டு வந்து நீங்கள் கோவப்பட வேண்டாம். அந்த இடத்துல தானாக உங்களுக்கு வர வேண்டியது வரதான் போகுது. நீங்கள் கோவப்பட்டு பேசி சில இடங்களில் வந்து சங்கடங்களை உருவாக்க வேண்டாம். தானாக வர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு டைம் வந்து சூப்பராக வரும். நீங்கள் நல்லா ஹாப்பியாக இந்த மாதம் இருப்பீங்க. அதுவும் மேரேஜ் விஷயத்துல எல்லாம் சூப்பராக இருக்குது. மேரேஜ்க்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுனாலும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இந்த மாதமே வந்து வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருந்தவங்கலாம் இப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில விஷயங்கள் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் சொன்னோம்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் தான் வந்து என்லைட்மெண்ட். இந்த என்லைட்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, என்லைட்மெண்ட்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நிமிஷம் இருங்க, இது எப்படி வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தெளிவாக. இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு உங்களோட கடவுளை வந்து டீப்பராக ஐயோ எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும், நீங்கள் வேறு யார்ட்டையுமே மனிதர்கள்கிட்ட அந்த கான்டாக்ட் வந்து சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அது உங்கள் கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட அதை பற்றி பேசுகிறத விட நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நிஜமாலுமே இங்கே ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, அவராக வந்து நேரில் பண்ணி கொடுக்குறாருன்ற அளவுக்கு சில வேண்டுதல்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, அதோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள் அப்படியே வா உனக்கு கொடுக்குறேன்ற அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது. அதனால எந்த பயம் கவலை தேவையே இல்லை. உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கிடைக்க தான் போகுது. அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆனது. இப்போ உங்களோட வீட்டில் குழந்தை வரவு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது வந்து கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட காதில் வந்து படும். அதெல்லாமே கிஃப்ட் தான், ஸ்பிரிச்சுவல் கிஃப்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மனசு வந்து திருப்தியாக இருப்பீங்க. எந்த ஒரு இது வந்து ஒன்ஸ் கிடைச்ச உடனே அப்பாடா நம்மளோட லைஃபே செட்டில் ஆன மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்லாம் வந்து உங்களுக்கு இதனால ஏற்படக்கூடும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது கரெக்டு. உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து எஸ். நீங்கள் வந்து இது பண்ணலாமா, செய்யலாமா, இது கரெக்டா தப்பா அப்படின்னு என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்களாலும் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ். நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் உங்களோட மைண்டில் யோசிக்கிறீங்கல்ல, அது குழப்பமே இல்லாமல் இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு தான் இருக்கீங்க. அதனால நிறைய குழப்பங்கள்ல உங்களை நீங்களே உங்களுக்கு உண்டான முடிவுகளை எடுத்துக்கவும் முடியும். அதே மாதிரி உங்களால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெளிவான கைடன்ஸை கொடுக்க முடியும், அவங்களுக்கு தெளிவான முடிவுகளை கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸ் எல்லாம் அந்த இடத்துல சூப்பராக அப்ளை ஆகும். அது வந்து இப்போ ஒரு ஷார்ட் டைமுக்கு மட்டும் இல்லை, ஒரு லாங் டைமுக்கு உங்களோட ஐடியாஸ் வந்து
வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகும். இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸ் உங்களோட பிஸ்னஸில் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனையுமே கொடுக்கும். அது மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற மூடையுமே வந்து உங்களோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களோட பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸில் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து வேலை செய்கிறவங்களுக்கே கொடுக்கும். நார்மலாக வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஒன்று, இஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஒன்று இருக்குல்ல. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் உங்கள் கூட ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய டைம் பீரியட் இந்த மந்த் ஹோல் மந்த்தே இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து இல்லை நீங்கள் வந்து யார் கூடயாவது வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரும். அவங்க வந்து திருப்பி பேச ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பிளெஸிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களை கொண்டுட்டு போகும். ரிலேஷன்ஷிப்பில் பீஸ்ஃபுல்லாக உங்களை அமைய வைக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து யாரெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருந்தாங்களோ அவங்களே வந்து மனசு மாறி அதுக்கு சாரி கேட்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து ஏற்படும். அதுக்கு மேலே அவங்களால உங்ககிட்ட டைரெக்டாக சாரி கேட்க முடியலனாலும் அவங்க உங்களை நோக்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட இன்னும் அந்த பாண்டிங்கை ஏற்படுத்திக்கணும், உங்ககிட்ட இன்னும் நல்லா பேசணும். அது வந்து டைரெக்டாக சாரி கேட்கறதுக்கு அவங்களோட ஈகோ அவங்கள தடுக்கும். பட் இல்லை, நீங்கள் அதை வந்து தாராளமாக மன்னிச்சு விட்டுடலாம். அவங்களாம் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுவாங்க உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கோ, உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கோ, உங்கள் கூட பேசுறதுக்கோ அவங்க எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அந்த எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவீங்க. இவங்க ஏன் இவ்வளோ முன்ன இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து அவங்க அந்த எனர்ஜி மாறுது. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மனிதர்களோட மனநிலைமை மாறிட்டே தானே இருக்கும். ஸோ அப்போ அவங்க பேசுகிறாங்கன்னு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். அவங்கக்கிட்ட எந்த தப்பான இன்டென்ஷன்ஸும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி மணி ரீதியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு கோல்டு வாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கோல்டு சில்வர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கும். இல்லை கோல்டு காயினாக வாங்குவீங்க, சில்வர் காயினாக வாங்கி வீட்டில் வைப்பீங்க, அதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை ரொம்ப பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, உனக்கு வந்து கருணாக்கு நீ சொன்னால் அப்படியே பழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால நல்ல விஷயங்களை பேசிடுங்க. யாரையாவது திட்டணும்னு நினச்சா கூட சரி போயிட்டு போ அப்படின்ற மாதிரி அது அப்படி ஒரு இக்னோர் பண்ணி விடுங்க, இல்லை மன்னிச்சு விடுங்க. அது வந்து திட்டினா அது அப்படியே நடக்கும். அது வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி விட்ரும். ஸோ உங்களோட மனசு வந்து ரொம்ப பியூராக இருக்கும். நீங்கள் சூப்பர் சென்சிட்டிவாக இருப்பீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் அப்படியே டக்குன்னு எடுத்துக்குவீங்க. அது அவங்களே சொல்லிட்டு மறந்துட்டு போயிருப்பாங்க, இது ஒன்றுமே இல்லையே, இதுக்கு எதுக்கு நீ ஹைப் கொடுக்குற அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கனால சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசில் பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க, உங்ககிட்ட வந்து ட்ரூவாக தான் இருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றத்துக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது எதுவாக வேணுனாலும் இருக்கலாம். ஏதாவது கமிட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த டேட்டில் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த டேட்டில் அது நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கிட்ட வந்து சிலர் வந்து
பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எனர்ஜிஸை, நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தவறு செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும்ட்டு அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஏதாவது பை மிஸ்டேக் நீங்கள் தெரியாமல் சில தவறுகள் செய்கிறீங்கன்னா, உங்களை தாண்டி உங்களை சுற்றி இருக்கவங்களோட நல்லதுக்காக இதை பண்ண வேண்டாம் அப்படின்ற முடிவு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு கூட நல்ல பாண்டிங் இருக்கும். குழந்தைங்க வந்து உங்களோட அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நல்ல பாண்டிங் இருக்கும். நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியா சொல்லுவாங்க. என்னை விட சின்ன வயசு தானே, நீ சொல்கிறத நான் எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல உங்களுக்கு தோணும். பட் அவங்களோட ஐடியாஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து லக்ஷ்மியோட அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால பண வரவுக்கு உண்டான அமைப்புகள் வந்து பயப்படவே வேண்டாம். பண ரீதியான விஷயங்கள் உங்களோட ஈர்ப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறப்ப லக்ஷ்மியும் கணேஷும் இருக்கிற மாதிரி சிலை இருக்கிற மாதிரி வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி, எப்போ வழிபாடு பண்ணாலும் லக்ஷ்மியும் விநாயகரும் சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். பண வரவில் உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள் சூப்பராக ஏற்படும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நீங்கள் இழந்த பொசிஷனை திருப்பி அடையக்கூடிய டைம் வந்துருச்சு இப்போது. ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் உங்களோட வேலையாக இருந்திருக்கலாம். வேலையில் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன், இந்த பொசிஷன் எனக்கு இருந்திருக்கணுமே, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருந்துருக்கணுமே, நான் போடுற எஃபர்ட்க்கு கரெக்டான இடத்துல நான் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை இந்த மந்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு உண்டான கிளாரிட்டி வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான டிவைன் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அதனால நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பெரியவங்களோட வயசானவங்களோட உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாட்டியாக இருக்கலாம், இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இது என்ன டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற இதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு கேஷுவல் டாக்காக இவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அவங்க மனசில் வச்சோ இவங்களுக்கு வந்து இது நடந்துடணும், இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, இவங்களுக்கு நல்லா சரியாக நடந்துடணும் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு இன்டென்ஷன் வைக்கிறதே வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும். இதே வந்து அவங்க இல்லை, இறந்துருந்தாங்க, அவங்க பாட்டியாக இருக்கலாம், அவங்க இப்போ இல்லை அப்படின்னா அவங்கள நினச்சி சில வேண்டுதல்கள் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பில் கிடைக்க வேண்டிய பொசிஷன் வந்து கிடைச்சிடணும் அப்படின்றதுக்கு. அதெல்லாம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அருமையாக நடக்க போகுது. அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணவே வேணாம். இது பண்ண முடியல, சரி விட்டுறலாம், போ அடுத்த டாஸ்க்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இப்போ பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களோட மெயினாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் பூஸ்டப் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்குது. அதில் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் விட்டு கொடுத்துடவே வேண்டாம். நீங்கள் யாருக்காகவும் உங்களோட 2 பேர் பார்ட்னர்ஸை பற்றின டாக்கை வேறவங்கக்கிட்ட பேசுகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது
ஒரு திருஷ்டி தான் படுற மாதிரி இருக்கே தவிர அது ஒன்றும் அடுத்தவங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் அது அவங்க மனசில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ரொம்ப உங்களோட பார்ட்னர்ஸோட ஃபோட்டோஸு, கப்புள்ஸ் ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கரெக்டாக இல்லை. ஸோ பர்சனலாக வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் இப்போ வந்து ரொம்ப சேரிஷ் பண்ணக்கூடிய டைம் உங்களோட பார்ட்னர் கூட. அதே மாதிரி சில விஷயங்கள் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு இப்போ ஏற்றுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கீங்கன்னா அது எல்லாத்துலேயும் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட பர்சனலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த பாண்டிங் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எதையுமே மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி தான் த ரியல் யூ, நீங்கள் இப்படி தான். நீங்கள் யாருக்காகவும் வந்து மாற்றிட்டு அச்சோ அவங்களுக்கு இது பிடிக்காதே, நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இப்படி செஞ்சால் கரெக்டாக இல்லையே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செய்வோமே, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செய்வோமேன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை உங்களால் லாங் டைம் வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள ட்ரூவாக பேஷனேட்டாக நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. அதுதான் உங்களோட லைஃப்பை ரொம்ப எப்படி சொல்கிறது கலர்ஃபுல்லாக மாற்ற போகுது. அப்படியே பார்த்த பக்கம்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறப்போ நமக்கு மைண்டு வந்து பிரைட்டாக இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும்ல. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் எப்படி இருக்கும். ஸோ அந்த கலர்ஃபுல்லான மொமெண்ட்ஸை உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வர்றது உங்களோட ட்ரூ செல்ஃப்னால தான் கொண்டு வர முடியும். நீங்கள் யாருக்காகவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு நீங்கள் உங்களை பெட்டர் பண்ணிக்கோங்க. யாரு கூடயும் சுத்தமாக கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்த விட உங்களோட எனர்ஜி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களை பார்க்காம உங்களோட எனர்ஜியே இவ்வளோ கிரேட்டாக இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 மார்க் வாங்கியிருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவன் என்ன 20 மார்க் வாங்கியிருக்கான், இவன் என்ன 30 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கம்பேரே வந்து உங்களை யார் கூடயுமே பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ஹையர் லெவல் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ட்ரூவாக இருந்துக்கோங்க. யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து பல பேர்த்தோட லைஃப்பில் லைட் ஹவுஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அவங்களோட லைஃப்பில் வெளிச்சத்தை காட்டக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதை அப்படியே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே எனர்ஜியில் இந்த ஹோல் மந்த்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அது ஹாப்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு கம்யூனிட்டி பீப்புள், வேறு மதத்தினர்கள், வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க இவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, இல்லை இவங்கக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே பண்ணி கொடுப்பாங்க. எந்த முகம் சுளிக்காமல் உங்களுக்காக பண்ணி கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம 3 நிமிஷங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்ம 3 நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் லைட் ஹவுஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப அழகாக கைட் பண்ணுவீங்க. அதுவும் உங்களோட கொஞ்சம் ஒரு வயசில் வந்து 1 வருஷமாக இருந்தாலும் சரி, 2 வருஷம் இல்லை 10 வருஷமாக உங்களோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட கைடன்ஸை எதிர்பார்த்து கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கடவுளே சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகளை அவங்க அப்படியே ஏற்றி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஐடியாஸ் படி அவங்க வழி நடத்தி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 100% சக்ஸஸ் இருக்கும். அதுக்கு வந்து உடனே தெரியாது, சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பான கிராட்டிடியூட் பண்ணுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பியோரான இன்னசென்ஸான மைண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது கோவப்பட்டீங்கன்னா கூட அந்த கோவத்துக்கு உள்ள வந்து
தப்பான இன்டென்ஷன் இல்லவே இல்லை. பயங்கர இன்னசென்ட் ஸ்மைல் இருக்கும். உங்களை வந்து நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதில் முன்னாடி வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜும் அது கரெக்டு தான். நீங்கள் வந்து யாருக்காக வந்து மாற்றுறீங்க உங்களை அப்படின்னா தான் நீங்கள் வந்து உங்களோட இன்னசென்ஸ் எல்லாம் விட போகிறீங்க. நீங்கள் எதுவுமே மாற்றாமல், ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த குழந்தை பருவத்தில் இருக்க இன்னசென்ட்டான ஒரு மைண்ட் செட்டு பெருசானாலும் வந்து மறைஞ்சு போயிடும். அது சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி மாற்றி விட்ரும் அவங்கள. பட் உங்களுக்கு வந்து அந்த பியோர் மனசுக்குள்ளே அந்த இன்னசென்ஸ் இருக்குது. அதுதான் வந்து உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளையுமே அழகாகுது. ஸோ அது எப்போவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அந்த இன்னசென்ஸை வந்து யாரும் தப்பாக யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நான் உங்களோட விநாயகரோட அருள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அவரை வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பெட்டராக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபன்னாக ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் செய்கிறீங்கன்னா கூட அதோட பிராப்தம், அதோட ஒரு கர்மா கூட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல விஷயம் இந்த பக்கம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களோட பியோர் இன்னசென்ஸ் எல்லாம் வெளிப்படும். அது வந்து எல்லாரும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பண்ணுங்கள். அப்புறம் வரக்கூடிய ஜூன் 1 விடிய காலையில் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ரேபிட் 1 அன்னைக்கு காலையில் சொல்லுங்கள். தேங்க்யூ.